டேய் மாஸ்டர், ஐஸ் வாட்டர் மட்டும் ஏன்டா குடிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் நார்மல் வாட்டர் குடியாண்டா. இந்த கக்காவை டைஜஸ்ட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. என்னதான் ஃபன்னியா இருந்தாலும் இந்த வீடியோல உண்மையதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த ஐஸ் வாட்டரோட பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கறத சயின்டிபிக்கா பாத்திரலாமா? இந்த ஐஸ் வாட்டர் எடுக்கறனால என்னெல்லாம் மைனஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் அதுல இருக்க பாசிட்டிவா கடைசியா சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மீல்ஸுக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது என்னதான் சில்லா ஃபீல் பண்ணாலும் அது உங்க உடம்புல ஃபேட் டைஜஷனை ஸ்லோ பண்ணிடும். அதே சமயத்துல ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் இருக்கவங்க எல்லாம் இந்த கோல்டு வாட்டர் குடிக்கிறப்போ அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம், இல்ல சாப்பிட்டு முழுங்குறதுல தொந்தரவுகள் வரலாங்க. நீங்க ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது வயிற்றுல இருக்க டெம்பரேச்சர் ரெசெப்டர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறனால உங்க பாடி கூல் ஆயிடுச்சு அப்படின்னு உங்க பிரெயின் சென்ஸ் பண்ணிடும். இதனால கம்மியாவும் தண்ணி குடிப்பீங்க, அதே நேரத்துல ஸ்வெட்டிங் மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் நின்றும். இதனால நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. 4ல் ஒருத்தங்களுக்கு டக்குன்னு இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறப்போ பிரெயின் ஃப்ரீஸ் வரலாங்க. ஏன்னா ட்ரைஜெமினல் நர்வ் ஆக்டிவேட் ஆறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பிரெயின் ஃப்ரீஸ். இத்தனை பிரச்சனை இருக்கே, அப்புறம் என்னதான் பிளஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கோல்டு வாட்டரை கரெக்டா எடுத்தீங்கன்னா எக்ஸசைஸ்க்கு அப்புறம் வர மசில் ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீங்க ஐஸ் கோல்டா இல்லாம கொஞ்சம் சில்லா இருக்கிற வாட்டர் எடுத்தீங்கன்னா நல்லது. அப்பதான் ஸ்வெட்டிங்கும் நடக்கும், உங்க பாடியும் டோட்டலா கூல் ஆகும். டைஜஷன் நார்மலா நடக்கிறதுக்கு நார்மல் வாட்டர் தான் பெஸ்ட். ஸோ அந்த டைம்ல கோல்டு வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கோல்டு வாட்டர் எடுக்கும்போது உங்க உடம்புக்கு தேவையான தண்ணியை நீங்க எடுத்துட்டீங்கன்னு பிரெயின் தப்பா நினைச்சுக்குது. இதனால நீங்க யூரின் பாஸ் பண்றீங்க, ஆனா கம்மியா தான் தண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ இதனால கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த கோல்டு வாட்டர்ல என்னன்னா, உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா டக்குன்னு கோல்டு வாட்டர் குடிச்சீங்கன்னா அலர்ட் ஆயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக்கான ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்த் ஈஸி பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.